ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இம்பேலன்ஸ். ஸோ இம்பேலன்ஸுங்கிற ஒரு சின்ன டாபிக்ஸ் தான், ரொம்ப பெரிய டாபிக்ஸ்லாம் இல்லை. அண்ட் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பற்றி சொல்லிப்போம். ஸோ ஒரு கன்ஃபர்மேஷன் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னால் எப்படி இருக்கணும், அண்ட் இதுக்கு நான் கன்ஃபர்மேஷன் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னால் எப்படி இருக்குங்கிற ஒரு வீடியோ நம்ம போட்டிருப்போம். ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல், அது நம்ம அந்த டாபிக்ஸ்க்கு அப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப்ஸ் வந்து இம்பேலன்ஸ். ஸோ இந்த இம்பேலன்ஸை நம்ம எந்த அளவுக்கு நம்ம க்ரூஷியலாக ஹேண்டில் பண்ணுறது. ரொம்ப சிம்பிளான இது ஒரு விஷயம் தான், ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் இல்லவே இல்லை. ஓகே, நான் ட்ரா எல்லாம் ரிலீஸ் பண்ணுறேன். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் த ஃபஸ்ட் கேண்டில் வில் பி ஃபார்மேஷன். ஸோ ஃபஸ்ட் கேண்டில் நம்மளுக்கு ஒரு ஃபார்மேஷன் ஆகுது. ஸோ நம்மளுக்கு ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் முடிஞ்ச உடனே செகண்ட் கேண்டில் ஃபார்மேஷன் ஆகுது இங்கே நம்மளுக்கு. ஸோ ஒரு புல் ட்ரெண்டாக நம்மளுக்கு வந்து ட்ரெண்ட் வந்து கண்டினியூட்டி ஆகுது. அண்ட் தேர்ட் கேண்டில் இட் வென்ட் டு அகெயின் இதோடைய கண்டினியூட்டி நடக்குது. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம இம்பேலன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். என்னென்னா, இந்த ஃபஸ்ட்டு கேண்டலுக்கும் இந்த தேர்ட் கேண்டலுக்கும் இருக்கிற இன்டர்மீடியட்டில் ஒரு கேப் இருக்கும். ஸோ இந்த கேப் பேர் தான் நம்மளுக்கு இம்பேலன்ஸ்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு இம்பேலன்ஸ் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கணும். ஸோ இந்த இன்டர்மீடியட் கேப் தான் நம்மளுக்கு இம்பேலன்ஸ். ஸோ ஒரு ஆர்டரோடைய கண்டினியூட்டி, ஒரு கேண்டலோடைய சைக்காலஜி எந்த அளவுக்குன்னா, ஒரு ஆர்டர் ப்ராப்பர் கண்டினியூட்டி இருக்கணும் கேண்டல்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதோட கண்டினியூட்டி ப்ராப்பராக இல்லைன்னா, இந்த மாதிரி டிராஸ்டிக்கலான ஒரு புல்லிஷ் மார்க்கெட்லேயும் ஒரு டிராஸ்டிக்கலான ஒரு ஃபால் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, ஸோ இந்த மாதிரி கண்டினியூட்டி இல்லாமல் இருந்தால் தட் இஸ் இம்பேலன்ஸ். அப்போது இங்கே ஆர்டர் இங்கே இருந்து ஆர்டரை மிஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த இடத்துக்கு எப்போ வேணால் நம்மளுக்கு ஆர்டர் மறுபடியும் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இந்த இந்த லெவல், இந்த இம்பேலன்ஸை கவர் பண்ணுறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது நம்மளுக்கு மார்க்கெட்டில். ஸோ எனி கைண்ட் ஆஃப், நீங்கள் இந்த புல்லுனில் நம்ம பியர் மார்க்கெட் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் பியர் மார்க்கெட் நான் சூஸ் பண்ணுறேன். சேம் இதே தான் நம்ம கண்டினியூட்டி ஆகும். நம்ம இந்த இம்பேலன்ஸ் இந்த மாதிரி கூட நம்மளுக்கு ப்ராபப்ளி நம்மளுக்கு க்ரியேட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதை இம்பேலன்ஸ் ஒரு புல்லிஷ் மார்க்கெட்லேயும் பேரிஷ் மார்க்கெட்லேயும் இப்படி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இம்பேலன்ஸ்னால் என்ன, ரொம்ப சிம்பிளான டாபிக்ஸ் தான் இது. ஓகே, ஸோ இந்த இம்பேலன்ஸ் டாபிக்ஸ் பார்த்தாச்சு. நம்ம அடுத்த டாபிக்ஸ் ஸ்வீப், கேண்டில் ஸ்வீப்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ டோன்ட் ஃபர்கெட், அண்ட் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.